Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இந்த மெத்தட்ல முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நான் டெய்லி சமைக்கிற சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன். அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை பிரியாணி கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷா மசாலா வந்து வறுத்து அரைச்சு போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீரக சம்பா பாஸ்மதியில் வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா, இது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு அரைக்காமல் விட்டுறாதீங்க, ரொம்ப ஈஸி. வரமிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரை டீஸ்பூன், பிரியாணி இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி, அப்புறம் ஜாதிக்காய், அந்த ஸ்டார் பூ, ரோஸ் இதழ். ஜாதிக்காய் வந்து ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட ஒவ்வொரு பொருளோட அளவுகள் கொடுக்குறேன். கொஞ்சமாக ரோஸ் இதழ் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் வேலை, மற்றதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ தாளிக்கும் போது இதெல்லாம் அப்படியே சேர்ப்போம். இது நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணுறோம், அவ்வளோதான் வேலை. லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. மிதமான அனல் வச்சுட்டு நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த துப்பிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் அந்த பவுடர். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முட்டை பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 75 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானோடனே 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்தா போதும். அவ்வளோதான், வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அரைச்சது சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருளை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்ததுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ 2 கப் அரிசி சேர்த்ததுனால 4 கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். டம்ளர் கப்பு எது வேணாலும், 2 ஒரே அளவு தான், 200 கிராம் அளவு. இப்போது கொதிக்கிற தண்ணி சேர்த்ததுனால கொதி உடனே வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நாக்கில் கொஞ்சம் சுருக்குன்னு உரைக்கணும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம், அதிகமாக இருந்தாலும் குறைச்சிக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதில் பாதி லெமன் மட்டும் கட் பண்ணி அந்த ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தயிர் இதில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கலாம். இப்போது கரம் மசால், கடையில் வாங்கினா கரம் மசால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கலாம். கரம் மசாலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அதனால் இது அதிகம் சாப்பிட்டா கெடுதல் அப்படி இப்படின்னு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. இப்போ அந்த தண்ணி வந்து சுண்டிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே முட்டை வேக வச்சுருக்கேன், அதை வந்து உரித்து எடுத்துக்கலாம். முட்டை பிரியாணின்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் நல்லா இறங்கணும். அதுக்காக முட்டை உரிச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன கீரல் வந்து போடணும். லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இதை சாப்பாட்டு மேலே வைக்கும்போது இதோட எசன்ஸ்லாம் வந்து சாப்பாட்டுக்குள்ளே இறங்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம முட்டையை இது மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு அந்த ஸ்டீம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணால் சூப்பரான முட்டை பிரியாணி தயாராகிரும். செமையாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாயும் நீங்கள் வாயில் போடும்போது அவ்வளோ ரசித்து சாப்பிடுவீங்க. இப்போ முட்டையெல்லாம் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளறிக்கோங்க, இல்லைனா முட்டை வந்து உடஞ்சிரும்.
பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக தயாராகிருச்சு. இந்த முட்டை பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அளவுகள் வந்து நான் அதனால தான் சொல்கிறதில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அளவுகள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்குறீங்க, எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால் இது ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.